2025 செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த அந்த கொடூரத்துக்கு அப்புறமா முதல் முறையாக கரூரில் தடும்பதிக்கும் முதலமைச்சர் விஜய். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்தால் சிபிஐ வழக்கில் பிறல் சாட்சிகளாக மாறுவார்கள்னு கம்யூனிஸ்ட்லேருந்து எதிர்க்கட்சிகள் வரைக்கும் கிளப்புற அந்த மெகா சட்ட போராட்டம். திருச்சியிலையும் கரூர்லையும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிரடியான ரோட் ஷோ. தாவேக்க நிர்வாகிகளுக்கு பறந்த அந்த ஸ்ட்ரிக்டான உத்தரவு. விஜய் பக்கம் போகவே போகாதீங்க, என்னோட பக்கம் வாங்க அப்படின்னு அதிமுக முன்னாள் புள்ளிகளுக்கு அண்ணாமலை போட்ட தூது. தொழிலதிபர் வசந்தராஜா பின்னணியில் நடக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன், இந்த எல்லா சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நரியாரில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது ஐஎன்டி பையர். கடந்த 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த அந்த பயங்கரமான கொடூர சம்பவத்தை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. அன்னைக்கு மதியம் நாமக்கல்லில் பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு அப்படியே கரூருக்குள்ளே மாலை 6:30 மணி வாக்கில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் உள்ள நுழைகிறாரு. கரூர் வேலுசாமிபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த மெகா கூட்டத்துக்குள்ளே விஜயோட அந்த பிரம்மாண்டமான பிரச்சார பஸ் நுழைஞ்சப்போ சும்மா ஒரு குளத்துக்குள்ளே யானை இறங்குன மாதிரி அந்த பகுதியே பயங்கரமாக அதிர்ந்து தான் போணுச்சு. அதுக்கப்புறமா அங்கே நடந்த அந்த நெரிசலில் சிக்கி அடுத்த சில நிமிடங்களில் 41 பேர் துடிதுடிக்க இறந்து போனாங்க. இரவோட இரவாக அவங்கள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் விடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களோட உறவினர்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போது எல்லா கட்சி தலைவர்களும் கரூருக்கு போய் ஆறுதல் சொன்னப்போ கூட விஜய் அங்கே போகலை. அதுக்கு பதிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னை ஈசிஆரில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வரவழைச்சு தான் ஆறுதல் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு ரணமான பின்னணியில் தான் இப்போ முதலமைச்சரானதுக்கு அப்புறமா முதல் முறையாக கரூர் முன்னில் தடம்பதிக்க போகிறாரு நம்ம முதல்வர் விஜய். இந்த நெரிசலில் சிக்கி இறந்து போன அந்த 41 பேரோட குடும்பங்களில் தகுதியான நபர்களுக்கு அரசு வேலைக்கான பணி ஆணையை வழங்க போகிறார். ஆனால் இந்த விவகாரம் இப்போது சிபிஐ விசாரணையில் இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போது அரசு வேலை கொடுத்தா அவங்க கோர்ட்டில் பிறல் சாட்சிகளாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளிலிருந்து தாவேக்க கூட்டணியில் இருக்கிற நம்ம இடதுசாரிகள் வரைக்கும் சும்மா கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மெகா பரபரப்புக்கு மத்தியில் தான் வர ஜூலை 10ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் விஜய் கரூருக்கு சும்மா அதிரடியான ஒரு விசிட் அடிக்க போகிறாரு. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக காலையில் 9 மணிக்கு கிளம்பி திருச்சி போய் அங்கேருந்து கார் மூலமாக கரூருக்கு போகிறதான் விஜயோட பிளான். திருச்சி ஏர்போர்ட்டை விட்டு அப்படி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில கிலோமீட்டர் இருக்கும். அதே மாதிரி கரூர் நகரத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கும் சும்மா ஒரு மாசான ரோட் ஷோ நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரூரில் பர்மிஷன் வாங்கப்பட்ட அந்த 5000 பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்திலையும் முதலமைச்சர் விஜய் பேச போகிறார். அதுக்கப்புறமா கரூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் அந்த 41 பேரோட குடும்பங்களுக்கு அரசு பணி ஆணையை வழங்க போகிறார். இந்த மீட்டிங்க்கு கொங்கு மண்டல அமைச்சர்களும் முக்கியமான விஐபிகளும் வராங்க. ஆனால் இந்த விசிட்டுக்காக போலீஸாருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் சில கராரான கமெண்ட்டுகள்லாம் விஜய் சைட்லேருந்து போயிருக்கான். அதாவது நிர்வாகிகள் யாருமே தங்களோட சொந்த பகுதியிலேருந்து மக்களை வண்டிகளை இப்படி கூட்டமாக கூட்டிகிட்டு வருவாங்களே, அந்த மாதிரி யாரும் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களாம். அதே நேரம் முதலமைச்சரை பார்க்க வர்றதுக்காக வர்ற அந்த பொதுமக்களை காவல்துறை எக்காரணத்தை கொண்டும் தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவு போயிருக்கு. ஆனால் இந்த அரசு வேலை வழங்குகிற விவகாரத்தை யாராவது சட்ட ரீதியாக கோர்ட்டுக்கு கொண்டு போனால் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு விஜய்க்கு நெருக்கமான வழக்கறிஞர்கள் டீம் நேற்று நைட்டு வரைக்கும் சும்மா அதிரடியான டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்ன நரியார் அப்படியே நம்ம அண்ணாமலை பற்றின ஒரு சுவாரஸ்யமான சீக்ரெட்டையும் சொல்லியிருந்தார். பாஜகவை விட்டு வெளியில் வந்து வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு புது அமைப்பு உருவாக்கி அதை சீக்கிரமே அரசியல் கட்சியாக மாற்ற போகிற அண்ணாமலை இந்த ஜூலை மாதத்துலேருந்து அவரோட பொலிட்டிக்கல் ஆக்ஷனை ஸ்பீடப் பண்ண போகிறதா சொல்லியிருந்தார் இல்லையா. இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தனக்கு ரொம்பவே செல்வாக்கு இருக்கிற கொங்கு மண்டல பெல்ட்லேருந்து அவரோட அந்த மெகா அரசியல் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வர ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் சுமார் 40,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்துறதுக்காக அண்ணாமலை பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கான வேலைகள்லாம் சும்மா விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கான்.
கொங்கு மண்டல கவுண்டர் சமூக மக்களை தன்னோட பக்கம் இழுக்கிறதுக்காக பொள்ளாச்சியில் இந்த மாநாடு அப்படின்னா, அடுத்ததா நாடார் சமுதாய மக்களை கவர்றதுக்காக திருச்செந்தூர்லையும், முக்குளத்தூர் சமூக மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக மதுரை மண்ணிலையும், வன்னியர்கள் அப்புறம் தலித் மக்களை தன்னோட பக்கம் கொண்டு வரதுக்காக கடலூர் இல்லைன்னா திருச்சியிலையும் சும்மா அடுத்தடுத்து மண்டல மாநாடுகள் நடத்துறதுக்கு அண்ணாமலை மாஸ்டர் பிளான் போட்டிருக்காராம். வர 2027 உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறதுனால அதுக்கு முன்னாடியே பக்காவாக கட்சியை ஆரம்பித்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் நிற்கணும். அதுக்கப்புறமா எம்பி எலெக்ஷன். ஒருவேளை நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தால் அதையும் ஒரே அடியாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட அந்த அக்யூரேட்டான ஸ்கெட்ச். இப்போது பல மாவட்டங்கள்லேருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தாவேக்காவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் கோவை உள்ளிட்ட அந்த கொங்கு மாவட்டங்களில் இருக்கிற அதிமுக சீனியர்கள் யாருமே விஜய் பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலையே அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசி தடுத்துட்டு இருக்காராம். விஜய் பக்கம் போகிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல என்னோட பக்கம் வாங்க அப்படின்னு அண்ணாமலை சில முன்னாள் அதிமுக புள்ளிகள்கிட்ட டைரக்டாக டீலிங் பேசிகிட்டு இருக்காராம். இந்த மெகா ஆப்ரேஷன் பின்னணியில் தொழிலதிபர் வசந்தராஜா சும்மா அண்டர் கிரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காராம். இதனால ஏற்கனவே தாவேக்க பக்கம் போன சில அதிமுக புள்ளிகள் கூட இப்போ அங்கேருந்து யூட்டர்ன் பண்ணி அண்ணாமலை கேம்புக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொங்கு வட்டார புள்ளிகள் சும்மா ரகசியமாக பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நிறையார்கிட்டேருந்து வந்த அத்தனை ஹாட் இன்சைட் சீக்ரெட்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். கொடூரமான அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முதல் முறையாக முதலமைச்சராக போகிற விஜய் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குகிற இந்த அதிரடி மூவ் பற்றியும், அதுக்கு எதிர்கட்சிகள் கிளப்புற இந்த சட்ட பஞ்சாயத்து பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வி த லீடர்ஸ் அப்படின்னு அண்ணாமலை பொள்ளாச்சியில் 40,000 பேரோட நடத்த போகிற அந்த மாநாடு, விஜய் பக்கம் போக பார்த்த அதிமுக புள்ளிகளை தன்னோட பக்கம் இழுக்க பார்க்குற அண்ணாமலை போடுற அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்கெட்ச் பலிக்குமா அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் மற்றும் கிரைம் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம ஐஎன்டி பயிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆலில் தட்டி வச்சுங்க. அரசியல் இன்சைட் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.